அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பேகுருஸிலிருந்து திரு கார்த்திக் ஜி அவர்கள். வணக்கம் கார்த்திக் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம்க்கா. கார்த்திக் ஜி, 100 நாள் தாவேகா எப்படி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நரேட்டிவ்ல அவங்க வந்து பயங்கரமா சக்சஸ் ஆயிட்டாங்க. நிஜத்துல சக்சஸ் ஆயிட்டாங்களா இல்லையாங்கிறதோட நரேட்டிவ்ல பயங்கரம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, அண்மையில மெயின் ஸ்ட்ரீம்ல முதற்கொண்டு அந்த ஒரு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு வந்து தாவேகா காசு கொடுத்து மத்த மாநிலங்கள்லாம் இவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சியில அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படி கொண்டு வந்துட்டாரு, கோவில்ல இருக்கிற அந்த உண்டியல் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு செலவு செய்ய சொல்லிட்டாரு, ஜியோவை தடை பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு அம்பானிட்டே போய் நேரா போய் பேசிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஹிந்தியில பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் தமிழகத்திலயும் என்ன நரேட்டிவ் செட்டிங்கன்னா, தாவேகா வந்ததுல இருந்து இந்த ஊழல் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சுங்க. நடைபெறவே இல்லை, சுத்தமா நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட்டி இங்க தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கு. நாம இப்ப வந்து திரு அரப்பூர் ஜெயராமன் அவர்களை போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தோம். அவர் யாருன்னா, அவருதான் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில இருந்த முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு போன்றவர்களோட என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவரு கேஸ் போட்டவர். வெறும் ஊழலுக்காக மட்டுமே எதிர்த்து ரொம்ப வருடமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். அண்மையில இப்ப அவர் தான் வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சின்னவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, உதயநிதி அவர்களோட அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு மணல் திருடி என்னெல்லாம் மோசடி பண்ணிருக்காங்கிறத நேர்ல போய் அளந்து ஆதாரத்தோட எடுத்துட்டு வந்தவர்கிட்ட போய் கேட்டோம். ஆனா இந்த ஆட்சியில எப்படி இருக்கு, ஊழல்லாம் நிஜமாலே ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டப்ப, அமைச்சர மேல மட்டத்துல அப்படி ஒண்ணும் தெரியல. ஊழல் அந்த இதுங்கிறது பெருசா தெரியல. ஆனா அதிகாரிகள் தான் எப்பவுமே ஊழல் பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் வரல. முன்னாடி ஆட்சியில எப்படி இருந்ததுன்னா, மேல ஒரு ஹெட் சொல்லிட்டாருன்னா அது பியூன் வரையும் போகும். ஒவ்வொருத்தரா தைரியமா போய் வாங்கிட்டு வருவாங்க, நீட்டா எல்லாருக்கும் காசு போகும். இப்ப என்ன, அந்த ஹெட் என்ன பண்ணிட்டாருன்னா, இது போனா யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கரெக்டான அவர் நம்பிக்கையான ஆள்கிட்ட போய் சொல்றாரு, அவர் நீட்டா அதை பண்ணி கொடுத்துடுறாரு, அது நீட்டா போயிடுது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு பெர்சன்டேஜ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, இந்த மத்த அதிகாரிகள் ஊழல் பண்றாங்கன்னு இப்ப இவரோட துறையில நம்ம முதல்வர்கள் மேலேயே இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டு மாட்டிட்டாங்க. டெல்லி பாஜகவையும் பேருக்கு அங்க திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் வந்து ஒரு வீடியோ பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்திருக்காரு. என்னன்னா, நம்ம இங்க பார்த்திருப்போம், இவர் முதல்வர் விஜய் அவர்களை வந்து பதவி ஏற்ற உடனே இங்க தலைமைச் செயலகம் அவரோட ரூம் வந்து மாற்றப்படுது. அந்த மாற்றப்படும் இடம் வந்து அது ஏன் மாற்றப்படுதுங்க, சில பேர் வந்து ஜோசியர் சொல்றாரு அதனால மாற்ற, யாரு இவங்கதான் ஈவேரா வழியை பின்பற்றுறவங்க, ஈவேரா தான் எங்க கொள்கை தலைவர், மூட நம்பிக்கை எல்லாம் எதுக்குறவங்கிறவங்க அந்த மூட நம்பிக்கை வச்சு ஜோசியக்காரர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏத்தாப்புல அவர் வந்து ஆபீஸ சேஞ்ச் பண்ற அந்த டெண்டர்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு, 90% முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப வந்து ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இப்ப யார் மேலேயும் இல்ல, திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மேலேயே இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. டாஸ்மார்க் இவங்க வந்தோடனே நம்ம சொன்னோம், பாட்டு எல்லாம் பண்ணாரு முதல்வர் அவர்கள் வந்து, இப்ப இருக்கிறவர் வந்து அந்த பிரச்சாரத்துல போறப்ப பாத்தீங்கன்னா 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டெல்லாம் பண்ணாரு. இன்னி வரைக்கும் அந்த 10 ரூபா 20 ரூபா வாங்குறது நிப்பாட்டவே கிடையாது, இன்னும் போயிட்டேதான் இருக்கு. நீங்க இப்ப ஆன்லைன்ல டாஸ்மாக் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க, அப்படி இருந்துமா இந்த 10 ரூபா கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல காசு கண்டதுக்கு அங்க வந்து அவங்க கேக்குற பாட்டில் தரமாட்டேங்கிறாங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு வருது. இவங்க வந்தோடனே ஒரு 11 பிராண்ட் வந்து நிப்பாட்டினாங்க, இதெல்லாம் வந்து சரி கிடையாதுங்க, FSSAI சொல்லிருச்சுன்னு. கடைசியில மட்டும் அடுத்த நாளே அந்த பிராண்ட் ஆனா அங்க விற்பனையில இருக்கு. இது ஒரு அச்சமாவே இப்ப அவங்க பாக்குறாங்க நம்ம மது பிரியர்கள். அதாவது என்னன்னா, ஏன்னா இவங்கதான் தரமற்றதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனா பேங்க் வந்து இன்னும் விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சோ ஏதோ ஒரு விஷயம் இந்த டாஸ்மார்க்ல இவங்க எந்த அளவு குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவருக்கு மேல வச்சாங்களோ அதை எதுவுமே இவங்க இங்க சரி பண்ணல. செந்தில் பாலாஜி அவருக்கு மேல இவங்க குற்றச்சாட்டு வைக்கல, அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த திரு பிடிஆர் சொன்னாரு, எந்த அளவுக்கு இங்க வந்து லூப் ஹோல் இருக்கு டாஸ்மார்க்ல, அதை நம்ம சரி பண்ணாலே பல ஆயிரம் கோடி நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் சட்டமன்றத்தை சொல்லியிருக்காரு.
இவர் ஒண்ணும் புதுசா சொல்லவே வேணாம். அவரு கட்சியாலே சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க வந்து எந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. தாவேகா அமைச்சர் சொல்லியிருக்காரு. ரூ. 10 வாங்குறாங்க தான். அங்க வந்து கடுமையா நடவடிக்கை எப்ப எடுப்பீங்க? அமைச்சர் பதவியாகி 3 மாசம் ஆயிப்போச்சு. எப்ப எடுக்க போறீங்க? எல்லாமே அ அ இன்னொன்னு நம்ம வந்து சொல்லுவோம். எது புள்ளிவிவரத்தோட சொல்றாரோ இல்லையோ, ஆடியோ, வீடியோ வச்சு மட்டுமே சிறப்பா அரசியல் செய்றவரு திரு அண்ணாமலை அவர்கள். அவரே வந்து சொல்லியிருக்காரு. என்ட்ட ஆடியோ சிக்கிருச்சு. அமைச்சர் அவர்கள்லாம் வந்து இப்ப வந்து காசு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு டெண்டர்லயும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவர்ட்ட மத்ததெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனா ஆடியோ, வீடியோ கண்டிப்பா நிச்சயமா வச்சுப்பாரு. அடுத்தவங்கள மிரட்டுறதுக்கு, ஏதாவது பண்றதுக்கு, அது நிச்சயமா அவர்ட்ட அந்த ஆதாரம் இல்லாம அவர் சொல்லவே மாட்டார். அவரே இப்ப ஓப்பன்ல சொல்லியிருக்காரு. நீங்க வந்து இத குறைச்சுக்கல, இத திருத்திக்கலன்னா, 1 வருஷத்துல நாங்களே வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இந்த ஊழல் அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சுன்னு ஒரு நரேட்டிவ் செட்ல உண்மையாலுமே சிறந்து சிறப்பாக செயல்படுறாங்க. அத தாண்டி இவங்க வந்து 2.0 டிஎம்கேவோட 2.0வா தான் இருக்காங்க. அதே நம்ம சொல்றோம்ல திருப்பரங்குன்றம். எந்த ஒரு விஷயத்திலயும் இவங்க மாட்டல. திமுக என்ன சொன்னாங்களோ அதுதான். தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து எங்கேயுமே மத்திய அரசாங்கம் வந்து 3வதா பாடுன்னு சொல்லவே இல்ல. நீங்க வந்தே மாதரம் பாடல் கண்டிப்பா பாடணுங்கிறது தான் இது. அது எதுக்கு முன்னாடி பாடணும்னா, ஜனகண மனகதி முன்னாடி நீங்க பாடணுங்கிறது தான். ஸ்டேட் பாடல் இருக்குன்னா, அத நீங்க எப்ப வேணா பாடுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் பாடல் இருக்கும். அத நீங்க எப்ப வேணா பாடுங்க. உங்க இஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்கு தனி தீர்மானம்லாம் போட்டாங்க. தமிழுக்கு நாங்க தமிழ் வந்து பவர். அதையே இங்கிலீஷ் ஆங்கிலத்துல தான் சொல்லுவாப்புல. தமிழ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா என்னன்னு தெரியும். இந்த போதைக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வு பேரணிக்கு வந்து காலையிலேயே நம்ம முதல்வர் விஜய் வந்து எப்படி ரன்னிங் போறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட முதல்வர் நம்ம பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் கையெழுத்து போடுறது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல அதாவது இந்த தங்கிலீஷ்னு சொல்லுவோம்ல நம்ம எல்லாம் செல்போன்ல மெசேஜ் அனுப்புறோம்ல என்ன எஸ் பண்றீங்க சார். அப்படின்னு அந்த மாதிரிதான் அவர் கையெழுத்து போட்டார். அப்படி தமிழ பெருசா நினைக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தமிழ் கட்டாயம் சொல்ற புதிய கல்விக் கொள்கையை எதுக்குறாரு. நவோதயா பள்ளிக்கூடம் ஏழை எளிய மாணவர்கள் அதாவது இவங்க வந்த உடனே சொன்னாங்க நாங்களாம் இப்ப வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கரெக்டா நடக்கணும். பிரைவேட்டா இருந்தாலும் எவ்வளவு என்னங்கிறத நீங்க வந்து ஆன்லைன்ல கொடுக்கணும். அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ கோடி வந்து காசு கொடுத்ததுதான் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா மாணவர்கள் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கவே கூடாது. நேத்தி கூட ஒரு ரீல்ஸ் பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அவர் படிச்ச ஸ்கூல்ல போய் மாணவர்கள் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க தான் நல்லா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா அப்படி ஏழை எளிய மாணவர்களுக்கு பிஜேபி கொண்டு வந்தது இல்ல. மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது இல்ல. ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்த நவோதயா பள்ளிக்கூடம். காசு இல்லாம இவங்க சொல்றாங்கல்ல ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு இலவசமா கொடுக்கிற நவோதயா பள்ளிய நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எதுக்குறாரு. ஆனா அவரு வந்து எப்படி தமிழ வாழ வைப்போம் 3வது மொழி கத்துக்க கூடாதுன்னு புதிய கல்வியை சொல்றவரு இந்த சைடு அவர் பள்ளிக்கூடத்துல விஜய் ஆசிரமம்ல ஹிந்தி சொல்லி கொடுப்பாப்புல. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து வெளியில போய் ரீல்ஸ் போடுவாப்புல. ஆனா நவோதயா பள்ளிக்கூடம் ஏழை எளிய மாணவர்களுக்கு வரக்கூடாது. இந்த பேட்டர்ன் எல்லாம் திமுகவோட 2.0 ஊழலை ஒழித்திட்டோம் அப்படின்னு சொல்றாருல்ல. இன்னைக்கு சட்டசபையில சொல்லியிருக்காரு. போன வாரம் அமைச்சர் அவர்கள் சொன்னாரு. நிதி அமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாரு. ஒரு 3 துறையில வந்து டிபார்ட்மெண்ட்ல சில பல முறைகேடுகள் நடந்திருக்கு. ஆதாரம் இருக்கு. நான் வந்து சீஃப் மினிஸ்டரோட டேபிள்லயே வச்சேன். அப்படின்னு அத வச்சேன்னு சொன்னதுக்கு விஜய் அவர்கள் ஏன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது உண்மைதான். என் டேபிள்ல 3 டிபார்ட்மெண்ட்ல முறைகேடு நடந்த ஃபைலு இருக்கு. ஆனா அதை எப்ப நான் கொண்டு வருவனோ அப்ப நான் கொண்டு வருவேன். என்னைய சீக்கிரம் நீங்க கொண்டு வர வச்சிடாதீங்க. இது என்னது எனக்கு புரியல. ஊழல் நடந்திருக்குன்னா உடனே நீங்க விசாரணை தானே பண்ணணும். எப்ப கொண்டு வரேன்னா ஆட்சி முடிஞ்சு கொண்டு வர முடியுங்களா? இது அப்ப வந்து அரசியல் பண்றீங்க. இந்த ஊழல வச்சு கைது பண்ணணுங்கிறது இல்ல. இந்த உங்க பர்ஸ இப்போ திருடிட்டாருன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தங்க பர்ஸ திருடிட்டா திருடன புடிச்சுட்டு இப்ப நான் காட்டி குடுக்க மாட்டேன். அவன நான் எப்ப அவன காட்டி குடுக்கணுமோ அப்பதான் காட்டி குடுப்பேன்பீங்களா? உங்க பணம் ஒருவேள போனா உடனே ஒருவேள கார்த்திக் ஜி இது கூட ஒரு வசனம்ங்கிற ரீதியில ஒரு பஞ்ச்சா பேசியிருப்பாரோ முதலமைச்சர் சட்டசபையில? பஞ்சா தான் அந்த இந்த ஆக்ஷனு. என்ன அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சா தான் இருக்கு. சட்டசபையில எந்த ஒரு நல்ல ஒரு திட்டமோ, ஏதோ ஆக்கப்பூர்வமோலாம் இல்ல. இங்க எதிர்க்கட்சி ஏதாவது ஒண்ணு பேசுது. அதுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் ஒண்ணு போடு.
ஒரு 4 பாட்ட போடு. அதுதான் இப்ப சட்டசபையிலயும், ஆட்சியிலயும் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. மத்த விதத்துல இந்த நீங்க சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு. நம்ப அரசு மருத்துவமனை வளாகத்துல எந்த அளவுக்கு கத்திய வச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் வேணாம். பாலியல் குற்றங்கள் குறைஞ்ச மாநில சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பாட்ட போட்டாப்புல. எங்க ஃபர்ஸ்ட் அரசாங்க நிகழ்ச்சியில ஒரு சினிமா பாட்டு காவலர்களே போட்டது நம்ம ஆட்சியில தான். இந்த இதெல்லாம் மாற்றம் நிறைய வந்திருக்கு. அரசாங்க நிகழ்ச்சியில சினிமா பாட்டு போடுறது அதெல்லாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. அந்த இதுல இப்ப பார்த்திருப்போம் இன்னும் 85 வயது முதியவர்கள கற்பழிப்பு நடக்குது. போதைப் பொருள் மாணவர்கள் மத்தியில இன்னும் பள்ளிக்கூட மாணவர் மத்தியில நிறைய வீடியோஸ் மாணவிகள் வந்து பள்ளிக்கூடத்துல மது அருந்துற வீடியோ எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு தவிர இவங்க எந்த இதுவும் அதான் அந்த குற்றச்சாட்டு ஒரு படத்துல ஒரு வில்லனா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஹீரோ யாரு நம்ம முதல்வர் ஜோசப் விஜய். அதே மாதிரி இந்த சைடு வில்லனா வந்து திரு உதயநிதி அவர்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவா இருக்கலாமே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட்டிங்ல சிறப்பா 100 நாள்ல சாதிச்சுட்டு காட்டாரு நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. கார்த்திக், எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து நீங்க நரேட்டிவ் செட் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்தன திராவிட கட்சிகள். ஒரு கட்சிக்கு 2 கட்சி அங்க இருக்காங்க. நான் தான் வருங்காலத்தின் தூண் அப்படின்னு சொல்ல போற ஒரு கட்சியோட பிரதிநிதியும், இன்னொரு பக்கம் என்கிட்ட இந்த கட்சி இருக்கு. நான் தான் அதிமுகன்னு சொல்லப்படுற ஒரு கட்சியோட பிரதிநிதியும் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேருமே இந்த நரேட்டிவ் செட்டிங்க வெறும் கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்களோ? அப்ப இந்த திராவிட கட்சிகளோட பலம் வந்து தமிழ்நாட்டுல இறங்கிருச்சுன்னு நீங்க பார்க்கலாமா? இந்த திராவிட கட்சிகள் அந்த இது இறங்கிருச்சு பார்க்க முடியும். ஏன்னா திராவிட கட்சியோட ஒரு வழித்தோன்றலாதான் விஜய் அவர்களை பார்க்க முடியும். ம், அவர் சொல்ற மாதிரி கொள்கை ரீதியா அவர் எந்த மாற்றமும் இல்லையே. ஏதாவது ஒரு ம், மாற்றம் கொண்டு வருவேன் உண்மையா அப்படிங்கிற ரீதியில அவர் எதுவுமே இல்லைல்ல. சித்தாந்தம் திராவிட ரீதியா இருக்காது. பட் மக்கள் வந்து ஒரு ஃபெட்டப் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் எல்லாம் மாறி மாறி பண்றாங்க. அத ஒழிப்பேன், இத ஒழிப்பேன்ங்கிற ஒரு ஒரு இந்த ரீல்ஸ் மோகத்துல சம்திங் ஒரு நம்பிக்கையிலயும் சொல்லணும். வெறும் ரீல்ஸ் மோகம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலயுமே விஜய் அவர்களை போடுறாங்க தவிர, திராவிட கட்சிகள் இல்லாம இவருங்கிறது எந்த விதத்திலயும் கிடையாது. இது முழுக்க முழுக்க திராவிடத்தோட வழித்தோன்றல் தான். இவர் ஒரு மாற்றா எந்த விதத்திலயுமே அவர் வந்து செயல்படவே இல்ல. ம். டிவிஎஸ்சிக்கு இன்ன வரையும் கமிஷனர் இல்ல, கோர்ட் கொடுத்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட டிவிஎஸ்சி ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னவரு டிவிஎஸ்சிக்கு கமிஷனரா ஒருத்தரை போட்டாரு. யாரு? இவருதான் வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. திமுகவோட ஆள் இவர். இவரை நீங்க வந்து மாத்தியே ஆகணும்னு எலெக்ஷன் கமிஷனருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளைதான் டிவிஎஸ்சி கமிஷனரா போட்டாரு. திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. அவரை மாத்திட்டாரு. இன்னி வரையும் அதுக்கான அதிகாரி போடவே இல்ல. கோர்ட்டே கேக்குது. அப்ப நீங்க எப்படிங்க நீங்க வந்து விசாரணை பண்ணுவீங்க? எங்கெங்க நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வருவீங்க? எந்த விதத்திலயும் அதான் சொல்றேன்ல, அவரே சொல்லிட்டாரு. எப்ப நான் கொண்டு வருவேன்? அவருக்கு ஆதாயம் வரப்ப அவர் ஊழல கொண்டு வருவார் தவிர, மக்கள் நலன் இப்ப உடனே நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்து விசாரணை கொண்டு வருவோம்னு முதல்வர் விஜய் அவர்களே சொல்லல. கார்த்திக் ஜி, எனக்கு இன்னும் கூட ஒரு டவுட் இருக்கு. இந்த ஊடகங்கள்ல தாவேகாவுக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கப்படுவதோ, இல்ல வரம்பு மீறி பேசப்படுவதோ ஒரு பக்கம் நின்று இருக்க. தொடர்ந்து தாவேகாவ விமர்சனம் பண்ணாலே ஒரு கைது நடவடிக்கையும் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா முரசொலியில சர்ப்ரைசிங்கா ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. நீங்க படிச்சீங்களா அந்த ஆர்டிக்கிள்? சர்ப்ரைசிங்லாம் இல்ல. இன்னும் அப்படியேதான் இருக்காங்க அவங்க. காலாகாலங்கமா தன்னோட இத மாத்திக்காம, பாணிய மாத்திக்காம, மீண்டும் அவர்கள் வந்து விஜய் அவர்களையும், நடிகை த்ரிஷா அவர்களையும் வந்து இணைச்சு, கொச்சையா வந்து ஒரு கட்டுரை, தலையங்கம் வந்து எழுதியிருக்காங்க. அதுல நம்ம பார்த்திருப்போம். ஆல்ரெடி அத பேசிதான் உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்து கைது நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டு தஞ்சாவூர் வரையும் அழைத்து சென்று போனார். ஆனா இப்போ வந்து அந்த சுதந்திர தின விழால திரு த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டதும், அங்க 2 பேரும் வந்து அந்த சல்யூட் அடிச்சத வச்சு இவங்க வந்து கொச்சையா எழுதியிருக்காங்க. அதாவது அதுதான் திமுகவும் ஆக்கப்பூர்வமா ஏதாவது செயல்படும், ஏதாவது எதிர்பார்த்தா, அது இல்லாம பெர்சனல் அட்டாக்ல இப்ப இறங்கிட்டாங்க. இது வந்து விஜய் அவர்களே வந்து இதை எதையாவது மடைமாற்றத்துக்கு இந்த காவேரி இஷ்யூ, இப்ப இந்த கர்நாடகால 3 தமிழர்கள் வந்து கொன்னு போனது,
இதெல்லாம் மடைமாற்றத்துக்கு இவர் வந்து இப்படி வேற மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரா? அதுல திமுக விழுகுதா? இல்ல திமுக தான் ஜெயிச்சத வந்து தோத்தத வந்து பொறுக்க முடியாம இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாங்களான்னு தெரியல. வெறும் திமுக மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பாஜகவோட தலைவர் மாற்று கட்சின்னு சொல்றாங்க பாஜக. நம்ம வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்றாங்க. பாஜகவும் அதே மாதிரி தானே இருக்காங்க. பாஜக இருக்கவங்க மோடி அவர்களோட தாயாரை பத்தி பேசுறப்ப எந்த அளவுக்கு பேசுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேசுறது கண்டனத்துக்குரிய தானே. சோ இவங்க முழுக்க முழுக்க தாவேகா அவங்க வைக்கிற அந்த கோயில எதிர்கட்சிகள் விழுந்துட்டு தான் இருக்காங்க. அதுல சர்ப்ரைசிங் திமுக வந்து கிடையவே கிடையாது. பர்சனலா ஒரு கொச்சையா எழுதுறதுக்கு பிலோ த பெல்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து கை தேர்ந்தவங்க அதை இன்னும் அதை கடைபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது இன்னும் மக்கள் பார்க்க பார்க்க அவங்களுக்கு தான் பெரிய பின்னடைவா அமையும். ஏதாவது ஆக்கப்பூர்வமா திட்டத்தை வந்து பேசுறதோ, காவேரி பத்தி இன்ன வரையும் கேட்கல. ஒரு விஷயம் நடக்கவும் இல்லை. இப்ப 3 பேர் கர்நாடகால கொண்டிருக்காங்க. அந்த விஷயத்த சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் எதுவுமே பேசாம, ஐயா நான் காசு கொடுத்தது நீ என்கிட்ட கேட்காத, உங்க மாமனார்ட்ட போய் கேளு. என் மாமனாரு நானும் பேசுறது இல்ல, வாங்கின உங்க அப்பாட்ட போய் கேளு. இந்த மாதிரிதான் வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க தவிர, மக்களுக்கு என்ன ஏது கொண்டு வருவோம், திட்டங்களை பத்தி பேசுவோம், முறைகேடை பத்தி பேசுவோம், எதுவுமே இல்லை. கார்த்திக்ஜி, நீங்க சொன்னீங்க 3 தமிழர்கள் கொலைன்னு. அது சம்பந்தமா கர்நாடகத்தின் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த தமிழர்கள் கொலையில தமிழ்நாடு அரசு எக்காரணத்தை கொண்டும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, பிரயோகப்படுத்தியிருக்காரு. ஏன் இதை கேட்டு இன்னும் தமிழக தாவேகா அமைதியாக இருக்கு? கூடவே இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி, வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் இவங்களோட மாநில உரிமை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாநில உரிமை எந்த லட்சணத்துல இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். காவேரிக்கே ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப வந்து எதிர்க்கட்சிகள் சிபிஐ வேணுங்கிறாங்க. கர்நாடகா எதிர்த்து தனி தீர்மானம் போட்டதுக்கு அந்த கர்நாடக முதல்வர் சொல்றாரு, இதுல வந்து நீங்க வந்து தலையிடக்கூடாது. எங்க எங்க மாநிலத்தில் நடந்தது, எங்க ஆட்கள் அவரு கொல்லப்பட்டவர். யாரா இருந்தா என்ன? யாரா இருந்தா என்ன? எப்படி நீங்க வந்து என்கவுண்டர் போடுவீங்க? மான் வேட்டை நடத்தினா என்கவுண்டரா? சட்டத்துல இருக்கா? எங்கேயாவது சட்டத்துல மான் வேட்டை பண்ணா என்கவுண்டர் பண்ண சட்டத்துல இருக்கா? அப்ப இவரு நடிகர் சல்மான் கானை வந்து இதே ஒரு கேஸ் இருக்கு. அவர் வந்து என்கவுண்டர் பண்ணாங்களா? பண்ணதே ஒரு ஒரு மனித விரோத செயல். ஆனா அதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு ரொம்ப திமிரா எல்லைக்கு மீறி அவன் இருக்கான். ஒரு மனிதனா இருக்க மனிதாபிமானமா அது கேட்கலாமா? யாருன்னா கேட்டா என்ன? எதுவுமே நான் கேட்க கூடாது அப்படிங்கிற தோணியில இருக்காங்க. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் காவேரி தண்ணியே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் அங்க போலான்னு நினைச்சேன். ஆனா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு போகாம விட்டுட்டேன். அதுக்கு அருமையா பதில் கொடுத்திருப்பாங்க திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து. எங்க முதல்வரை யாராவது அவமதிச்சா நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு முதல்வர் வந்து விஜய் அவர்கள் தான். அவர் அவமதிப்புக்கு நம்ம எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா தமிழக மக்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஒன்றிணைவாங்க. அந்த காவேரி இஷ்யூல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அதே மாதிரி இங்க நீங்க ஒன்னா இருக்கணும்ல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல. கூட்டணியில் தான் இருக்கீங்க. ராகுல் காந்தி அவர்கள்ட்ட போய் சொல்றதுல என்ன இருக்கு? ஐயா என்னங்கய்யா உங்க நம்ம கூட்டணி கட்சி நான் 2 அமைச்சரை கொடுத்திருக்கேன். 60 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்பதான் நான் வந்து ஆக்சிஜனே கொடுத்திருக்கேன். அதுக்கு இது பண்றது ஒரு செயல் தானா இது? அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமே. இங்க இருக்கிற மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் எதுக்கா இருந்தாலும் பொங்குவாப்ல. ஆனா இதுக்கு எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் எங்க போனாருன்னு எனக்கும் தெரியல. பார்லிமெண்ட்லயும் பேச மாட்டாரு. போய் வாட்ச்மேன்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. வழி எப்படி நீ மறைச்ச அப்படின்னு. இப்ப பார்லிமெண்ட்ல போய் ஏதாவது பேசுங்க. உங்க கேள்வியை கேளுங்க. ஏன்னா அவங்க தலைவரே கேட்க மாட்டாரு. பேசு. அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து வந்துட்டேன் பாப்பா பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேசுறது அவர் வந்து கதா கலெக்ஷன் பண்றாரு. நம்ம இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. பதில் கேட்கிற கேள்வி கேட்கிற பதில் சொல்றேன்னு வந்தா அது நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் என்ன. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மாநில தலைவரும் எதையாவது கர்நாடக காங்கிரஸை நான் எதிர்ப்போம் அப்படிம்பாரு. சரிங்க போய் டி.கே. சிவகுமார்ட்ட பேசுங்க. இல்ல உங்க மாநில இவர் நடத்தின கூட்டத்துக்கு வந்தாரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சந்திக்க வைங்க முதல்வரோட. இத பத்தி பேசுங்க. இப்ப 3 பேர் அங்க ஒரு தமிழர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது பண்ணுங்க. அங்க நாடகம் காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க நாடகம் போடுது. இவர் வந்து எங்க நமக்கு ஆட்சி கவுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல காங்கிரஸ்க்கு ஒரு தாஜா வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு. ஆனா ராகுல் காந்தி பேசியிருக்காரு. உங்களுக்கு தான் தெரியல. ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா?
பொய்யும் வன்முறையும் மட்டுமே மோடி அரசின் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல வந்து மாணவர்களை வந்து போலீசார் துன்புறுத்தவில்லை அப்படின்னு பார்லிமெண்டரி கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசியதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப வந்து என்ன மோடி அரசின் அடிப்படை இல்ல காங்கிரசின் அடிப்படை என்ன? காங்கிரஸோட அடிப்படை என்னன்னா, அம்மா தாயே, என் மாநிலத்துல நான் கூட்டணி கட்சியில இருக்கிறப்ப ஏதாவது போராட்டம் நடந்தா நாங்க பேச மாட்டேன். பிஜேபிக்கு ஆள்ற மாநிலத்துல எந்த போராட்டம் வந்தாலும் சரி, அது குக்கிராமமா இருந்தாலும் சரி, அங்க போய் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறதுதான். இவரு எப்படிங்க தாவேகா கூட அமைச்சர்ல ஜம்முன்னு இருக்காங்களோ, அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயுமே காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கு. அமைச்சரவை வாங்கிட்டு ஜம்முன்னு இருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கும் மேலாக போராட்டம் அமைதியான வழியில நடந்துகிட்டு இருக்கு. நேத்திக்குதான் ஒரு வழியா இவங்க வச்ச சில பல கோரிக்கைகள், அதாவது இவங்க தேர்வு முறைகள் நடந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த தேர்வை ரத்து செய்யணும், மறுமண நடத்தணும், அந்த நியமங்கள்லாம் ரத்து செய்யணுங்கிற கோரிக்கை. அப்புறம் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. இப்ப அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து இல்ல, நாங்க அந்த தேர்வு இதை வந்து ரத்து செய்யறோம், திருப்பி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சிபிஐ விசாரணை இன்னி வரையும் வரல. இங்க ராகுல் காந்தி ஜந்தர் மந்தருக்கு பிரதமர் வீட போய் முற்றுகையிட்டாரு. மாணவர்களுக்காக நீங்க அடிச்சு விட்டீங்கன்னு. அந்த மாணவர்கள் யாரு போராடினாங்களோ அந்த மாணவர்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த கவுண்டமணி காமெடி பார்த்துருப்பீங்க. இங்க புஷ், ரைட்ல புஷ்ங்கிற மாதிரி அந்த ஒரு பையனை வந்து இங்க பாருங்க, இங்க அடி, ரைட்ல அடி, லெப்ட்ல அடின்னு காமிச்சாரு. அங்க 600 மாணவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காங்க. லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. மாணவிகள் மேல வந்து அதே மாதிரி லத்தி சார்ஜ் நடத்திருக்காங்க. ஒரு வார்த்தை ராகுல் காந்தி பேசல. போய் பார்க்க கூட இல்ல. ரொம்ப பிரஷர் வந்துருச்சு ராகுல் காந்தி அவர்களுக்கு. எங்க போனாலும் இதை கேட்கிறாங்களே. பிரக்யாராஜுக்கு போனாரு, ஜென்சியை போய் பாக்குறேன்னு. அங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டிட்டாங்க. ஐயா இங்க வராதீங்க, ஜார்க்கண்டுக்கு போங்க, ஜார்க்கண்ட் போங்கன்னு. இந்த பிரஷர் தாங்காம ஒரு அறிக்கை. முதல்வர் அவர்களே, ஹேமந்த் சோரன் அவர்களே, நீங்க வந்து அங்க போராடுற மாணவர்களோட கோரிக்கையை நேர்ல போய் பார்த்து என்னன்ற ஒரு அறிக்கை தான். இவருதான் சொல்றாருல்ல, வன்முறைக்கு நாங்க பிஜேபின்னு. இங்க நடந்த வன்முறைக்கு ராகுல் காந்தி என்ன வாய்ப்பு வந்தாரு? கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லுவாரா? இவர் ஆட்சியில இருக்காருல்ல கூட்டணியில. சரி, இவர் ஆட்சி செய்யற மாநிலம் கர்நாடகா. சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரியே கர்நாடகால இன்றைக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட். அங்க மாணவியை வந்து இந்த உமர் காலித், இந்த பிரிவினைவாதிகளோட பேலட் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு கோஷம் விட்டாங்க. கைது நடவடிக்கை, அவங்க மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. யாரு இது? ஓப்பனா காங்கிரஸ் ஆளுகிற கர்நாடகத்துல. இப்ப என்னங்க நீங்க சொல்லுவீங்க? இப்ப இந்த இது பேர் வன்முறை கிடையாதா? அதுதான் அந்த ஒரு கண்ணுல ஒரு கண்ணுல இதுங்கிற மாதிரி. பாஜக ஆள்ற மாநிலம் ஏதாவதா உடனே ஓடிவிடுவோம். பாஜக நம்ம ஆள்ற மாநிலமா தப்பிச்சுக்குன்னு இருப்போம். அப்படிங்கிறதுதான் ராகுல் காந்தியோட உண்மையான முகம். இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் மூலியமாவும் மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் மூலியமா அவரே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இவர் உண்மையாலுமே மாணவர்களுக்காக ஆதரவு எல்லாம் கிடையாது, சென்சிகளுக்கெல்லாம் ஆதரவு கிடையாது, சும்மா பிஜேபி எதிர்க்கணும், அதற்கு இந்த மாணவர்களை பகடக்காயா யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாவம், பிஜேபியோட நான் தான் பிஜேபிக்கு ஸ்போக் பர்சன், வேற யாரும் கிடையாது. ஐடிவிங்க நான் தான், ஸ்போக் பர்சன் நாங்க தான், வெற்றிக்கு முழு காரணம் நாங்க தான், மோடி அமித்ஷா கிடையாதுன்னு மீண்டும் ஒரு முறை நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி கார்த்திக் ஜி. இத்தனை நேரமும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா காங்கிரஸின் அடிப்படை என்ன? அவங்க எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க? ஒரே கூட்டணியில இருந்தாலும் வாயே திறக்காம அமைதியா இருப்பது எப்படி அப்படிங்கிறத காங்கிரஸ் கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். மாநிலங்களில் சுயாட்சின்னு வாய் நிறைய பேசுவாங்க. ஆனா எந்த மாநில உரிமைக்காகவும் எங்கேயுமே நிக்க மாட்டாங்க. அதுதான் காங்கிரஸ். அதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு, எமர்ஜென்சியிலிருந்து இன்று வரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்கு கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட போது காங்கிரஸ் இங்கே இருக்கும் காங்கிரசின் தலைவர் மாணிக் டாகூர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தொடர்ந்து இங்க வந்து நிறைய விஷயங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த 100 நாள் தாவேகா ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா அழகா என்ன நரேட்டிவை எப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தங்கு தடை இல்லாம அவங்க செட் பண்ணிருக்காங்க. அதுல தாவேகா 100க்கு 100 பெற்றுள்ளது. ஆனா தாவேகா விரிக்கும் வலையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் வாலண்டியரா வந்து சிக்கிக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் தாவேகாவின் 100 நாள் ஆட்சி நமக்கு சொல்ல வர விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திமுகவின் 2.0வாக இன்னும் அதற்கு மேல் திமுகவே தேவலை என்ற ரீதியில் தாவேகா செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய அரசியல் பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. வந்தே மாதரம், வந்தே மாதரம்.